ராஜினாமா தேதியை அறிவித்தார் ஆளுநர் ரவி. புதிய ஆளுநராக ஆரிஃப் முகமது கான், அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலம் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலத்தில் ஆளும் கம்யூனிஸ்ட் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிப்பது தொடர்பான விஷயங்களில் ஆளுநர்களின் செயல்பாடு காரணமாக மாநில அரசுடன் மோதல் போக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டைப் போல கேரளத்திலும் துணை வேந்தர்களை நியமிப்பதில் கவர்னரின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இதற்கு கேரள ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் இருந்து வருகிறார். ஆக இந்த பரபரப்பான சூழ்நிலையில் 9 பல்கலைக்கழகங்களின் துணை வேந்தர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கவர்னர் ஆரிஃப் முகமது கான் உத்தரவிட்டுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆளுநரின் இந்த உத்தரவுக்கு ஆளும் இடதுசாரி அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் ஆளும் திமுக தரப்புக்கும் பல்வேறு விவகாரத்தில் கடுமையான மோதல் நிலவி வருகிறது. குறிப்பாக நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் ரவி ஏற்றுக்கொள்ளாதது 2 தரப்பு மோதலுக்கும் முக்கியமான காரணமாக அமைந்தது. அதேபோல் 9 மசோதாக்களை ஆளுநர் இன்னும் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருப்பது கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவிக்கு எதிராக சமீபத்தில் கருப்பு கொடி காட்டப்பட்டது. இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவி டெல்லி சென்றார். அங்கு முக்கியமான தலைவர்களை ஆளுநர் ரவி சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வந்தன. ஆனால் ஆளுநர் சந்திப்பு குறித்து எதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் பொதுவெளியில் வெளிப்படவில்லை. மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசுக்கும் ஆளுநர் ரவிக்கும் முரண்பாடு உச்சத்தை எட்டி வருகிறது. 2 தரப்பும் மாறி மாறி எதிர்த்தரப்பை குற்றம் சாட்டி வருகிறது. மேலும் சட்டமன்ற செயல்பாடுகள் நிர்வாக ஒழுங்கை கெடுக்கும் செயல்களில் ஆளுநர் ஈடுபட்டு வருகிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் சட்டமன்றத்தின் மாண்பை குறைக்கும் வகையில் பேசுவது ஆளுநர் பதவிக்கு அழகல்ல என்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் ஆளுநர் அவரது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் இங்கே ஆளுநர் ராஜினாமா செய்தால் புதிய ஆளுநராக ஆரிஃப் முகமது கான் என்பவர் தமிழக ஆளுநராக பதவியேற்க உள்ளதாகவும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல் ஆளுநர் ரவியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.